கைஸ் நமக்கு இப்போ பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி, பீஃப் வீலுன்னு சொல்கிறாங்க, சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, லாலிபாப் சிக்கன் கொடுத்துருக்காங்க. நல்லா பீஃப் குவான்டிட்டி கூட நல்லா தான் இருக்குது. பெருசாக வந்து இந்த காரம் எல்லாம் அதிகமாக இல்லை. மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அது நாக்கில் கரையுது. இது சுத்தமாக எலும்பு இல்லாத பீஃப். இந்த சில்லி ட்ரை பண்ணுவோம். சாப்பிட்டா தாங்க இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. அம்பூருக்கு வரணும்னாலே இந்த மாதிரி சாப்பிட தான் வரணும். லாலிபாப் எப்படி இருக்கு, கீழே எலும்பு மட்டும்தான் இருக்கு, மேலே மட்டும்தான் சிக்கன் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸை கையில் எடுக்கும் பொழுதே அதை சாப்பிடணும்னு நமக்கு ஆசை வருது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தால் இதுவும் ட்ரை பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி முட்டையோட கொடுத்துருக்காங்க. ரைஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நல்லா இருக்குங்க. ஸ்வீட்னஸான டேஸ்ட், மசாலா டேஸ்ட் தெரியும் பார்த்தீங்களா, மசாலா வேற லெவலில் இருக்குது. ஸோ பிரிஞ்சால் கிரேவி டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பீஃப் பிரியாணிக்கு வருவோம். அது இல்லாமல் பீஃப் பிரியாணிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க பீஸு பாருங்க, சாஃப்டாக இருக்குங்க. பீஃப் பிரியாணியில் வந்து செய்கிற பதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பீஃப் நீங்கள் பார்த்துட்டீங்க, அது மட்டும் இல்லை, இன்னும் பீஸ் இருக்கும், அதுவும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சேஸ் காய்ஸ், சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டும் இந்த பிரியாணி டேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்குது. எல்லா இடத்துலையும் போனால் சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி பீஃப் பிரியாணி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பீஃப் பிரியாணிங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஃபுட்டு முடியல காய்ஸ். பிரியாணியும் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, ஸோ சிக்கன் அதுவும் முடியல. ஒரு வழியாக ஃபுட்டு முடிச்சாச்சு. ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட் பக்கமே வந்து அவங்க ஒரு கடை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டர்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஷீக் கபாப் காடிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் அந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து இங்கே அந்த ஈவினிங் ஸ்டார்டர்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.